வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு பிக் அப்டேட் கிடச்சிருக்குது. அண்ட் கோடி ரோட்ஸை ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹிட் பண்ணுறாங்க. ப்ராக் லெஸ்னரை டீச் பண்ணுற மாதிரி கோடி ரோட்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்களை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது இப்போ ஒரு ஓட்கா கம்பெனி ஒன்றுங்க, வென்டெலி ஓட்கா அப்படிங்கிறது. இது அமெரிக்காவில் செயல்பட்ட ஒரு நிறுவனம். பொதுவாகவே WWE பார்த்திங்கன்னா பலவிதமான கம்பெனி கூட சேர்ந்து டைப் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதில் இந்த ஓட்கா கம்பெனி கூடயும் சேர்ந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பல பேருக்கு கேட்கலாம், ஏன்ப்பா ஓட்கா கம்பெனி கூடலாம் சேர்ந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏன் காசு கிடைக்குது? காசு கிடைக்கிற இடத்துலலாம் WWE பார்த்திங்கன்னா நாக்க போட்டு தொங்க போட்டு நிற்பானுங்க. அந்த வகையில் இதையும் பண்ணுறாங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டு, குழந்தைகளுடைய மிகப்பெரிய தற்போதைய நாயகன் கோடி ரோட்ஸ். அவர் கையில் ஒரு மிகப்பெரிய டப்பா, அந்த ஓட்கா டப்பாவை வச்சு ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அமெரிக்காவில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்திங்கன்னா ஓட்கா சரக்குலாம் கிடைக்கும். நம்ம ஊரில் தான் டாஸ்மார்க், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ இப்படி ரசல்ஸ் கையில் ஓட்காவை வச்சு அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி பல விதமான செயல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஓட்கா கம்பெனி இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் WWE கூட ப்ரீமியம் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது எங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ சரக்கு வாங்கி எங்கள் பாட்டில் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க QR கூட ஸ்கேன் பண்ணி WWE ரெசல்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் நிறைய சரக்கு அடிக்கணுமா, சரக்கு அடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கூப்பனை வெல்லணுமா, கூப்பனை வின் பண்ணதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துடணுமா. அப்படி ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் போய் சேராமல் இருந்தீங்கன்னா WWE சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அவங்க கூட இந்த சரக்கு அடித்த அனுபவத்தை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கானுங்க. WWE நீ மறைமுகமாக நிறைய விஷயங்கள் இப்போ டிகே குரூப்ஸ் கூட WWE போயிட்டு எல்லாமே வருமானம் தான். ஆனால் சரக்கு விஷயத்துலேயும் இப்படி பண்ணுறதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. சரி, உங்களில் யாராவது ஓட்கா அடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இதை அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை சந்திக்கிற வாய்ப்பு வந்து இதுக்கப்புறமா கிடைக்குமா. இப்போதைக்கு இவர் தான் வந்து தற்போதைய அட்வர்டைஸ்வர். நிறைய சரக்கு அடிச்சிங்கன்னா இவர் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்திங்கன்னா இந்த ஓட்கா, பான் ட்ராக்கு அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுடைய கம்பெனி கூட டைப் பண்ணாமல் டீசெண்டாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. WWEக்கு இப்போதைக்கு தான் காசுக்காக தானே மாறிடிச்சிட்டு இருக்கானுங்க, என்ன வேணாத்தையும் பண்ணிட்டுருக்கானுங்க. விட்டா கக்கூஸ் விளம்பரம் கூட பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கெமுரா லாக் அப்படிங்கிறத WWE யூஸ் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ப்ராக் லெஸ்னர் தான். பட் ஆனால் கோடி ரோட்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடந்ததுக்கப்புறமா அந்த கெமுரா லாக்கை கற்றுக்கிட்டவர் கோடி ரோட்ஸு. ஈவன் ப்ராக் லெஸ்னருக்கே அந்த கெமுரா லாக்கை போட்டு கையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நுண்ணிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய அந்த கிமுரா லாக்கை கொஞ்சம் கற்றுக்கிட்டவர் தான் கோடி ரோட்ஸு. இப்போது கோடி ரோட்ஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த மண்டே நைட்டால் ஜே ஊசோவுக்கு அந்த கிமுரா லாக்கை போட்டிருப்பார். அப்போ மைக்கேல் கோல் ப்ராக் லெஸ்னர் கிட்ட இது கற்றுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ ப்ராக் லெஸ்னரோட பேரை நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டு, கிங்குக்கான ஃபைனல் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வின் பண்ணிட்டார். அதுவும் கெமுரா லாக்கை ஜே ஊசோவுக்கு போட்ட தருணம்லாம் உண்மையிலேயே பங்கமாக இருந்தது. இப்போது கிங்குக்கான ஃபைனல் டோர்னமெண்ட்டில் ஃபைனலி செலக்ட் ஆகிருக்கிறது கோடி ரோட்ஸ் தான். ஸ்மாக்டவுன் சைடு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் செலக்ட் ஆகிட்டார். இந்த வருஷம் நைட் ஆஃப் சாம்பியனும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டன் தான் நடக்க போகுது. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கோடி ரோட்ஸும் ஸ்மாக்டவுனை சேர்ந்த ரெஸ்லர் தான். அவர் டைட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த டோர்னமெண்ட்னால தான் ஸ்மாக்டவுன் சைடுக்கு போகாமல் ரா சைடு வந்திருந்தார். ஸோ இந்த மேட்சை இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நைட் ஆஃப் சாம்பியனில் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடக்க போகுது. நம்ம நீண்ட நாளாக எப்படா நடக்கும் இந்த மேட்ச், எப்போ நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த மேட்ச் இப்போ நடக்க போகுது. ஆக்சுவலி இதில் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. என்னென்னா, தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் சவுதி அரேபியா ஷோ நடத்தும் போது அதில் இந்த கிங்குக்கான டோர்னமெண்ட் நடக்கும்போது ஃபைனலி போகிறது நம்ம ராண்டி ஆர்டன் தான். போன வருஷமும் இப்படி தாங்க. கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து சாம்பியனாக இருந்தார். பட் ஆனால் ராண்டி ஆர்டன் வந்து கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் குந்தருக்கு அகேன்ஸ்டாக மோதினார், அதில் தோற்று போனார். இந்த வருஷம் கோடி ரோட்ஸ் கூட மோதுறாரு. இயர்லி இந்த கிங் ஆஃப் த ரிங்குடைய ஃபைனல் டோர்னமெண்ட் வரைக்கும் நம்ம ராண்டி ஆர்டனால் பயணிக்க முடியுது. இந்த வருஷம் கூட நமக்கு நல்லா சொல்ல முடியும் ராண்டி ஆர்டன் கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ண போகிறாங்க, வின் பண்ண போகிறது கிடையாது.
WWE பிளான் என்னவாக இருக்கும்? இப்போ சின்ன பச்சை குழந்தைய கேட்டால் கூட சொல்லும், என்ன செய்ய போகிறானுங்க, கோடி ரோட்ஸை வின் பண்ண வைக்க போகிறானுங்க, ஜான்சனா கூட மோத வைக்க போகிறானுங்க, கோடி ரோட்ஸை சாம்பியன் ஆக்க போகிறானுங்க, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாரி போய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டில் ராண்டி ஆர்டனை வின் பண்ண வச்சா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். போன வருஷமே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அதுவும் குந்தர்கிட்ட தோத்துட்டு போயிட்டாரு. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணலாம் பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் தட்டிட்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரி வரல. கோடி ரோட்ஸை ஃபேன்ஸ் மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா மறைமுகமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. WWE நைட் ஆஃப் சாம்பியனில் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண வைப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு ராண்டி ஆர்டன் ஏன்டா பலியாட்டுக்கிறீங்க அப்படின்னு தெரில. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம ராண்டி ஆர்டன் ஒரு வில்லனாக இருந்து கோடி ரோட்ஸ் கூட போதுனா நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்ன நடத்த போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். நைட் ஆஃப் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மந்தமான சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா இருந்தது. கடைசியில் ராண்டி வசதி கொடி அப்படின்னு மேட்ச் நடக்கும்போது தான் ஃபேன்ஸோட மத்தியில் அடி வயிறு கலக்குது. ஏன்னா எத்தனை பேப்பர்லடா ராண்டி ஆர்டனை தொடர்ந்து தோக்க வைப்பீங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸோடைய குமுறலாக இருக்குது. ஏன்னா ராண்டி ஆர்டன்னாலே கிச்சனாலே இழிச்சவாயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ராண்டினாலே இழிச்சவாயின் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. WWE நல்ல பெரிய பெரிய ஸ்டோரிகள்லாம் கொண்டு போகிறானுங்க, கடைசியில் தோக்க வச்சுறானுங்க. WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. ரெசல்மனியாக்கு அப்புறமா கோடி ரோட்ஸை WWE பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜான்சனாக்கு அகேன்ஸ்டாக தான் கொண்டு போவாங்கன்னு நினச்சோம். அதை தான் இப்போ மீண்டும் ஜான்சனாக்கு அகேன்ஸ்டாக கொண்டு போக வச்சுருக்கிறாங்க. பெருசாக ட்விஸ்ட் எதுவும் இல்லை போல இந்த சம்மர்ஸ்லாமில். அதுக்கப்புறமா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ நைட் ஆஃப் சாம்பியனில் ஏஜே ஸ்டைலுக்கு அகேன்ஸ்டாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ண வந்தது. அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த மேட்சை WWE வந்து போஸ்ட்மார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு நடக்க போகிறது கிடையாதான். டாமினிக்கோட இன்ஜுரி வந்து பெரிய இன்ஜுரிலாம் கிடையாதான். சிறிது நாட்கள் மட்டுமே டாமினிக்கால் WWEக்கு வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால டாமினிக் மிஸ்டீரியோவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அட்வர்டைஸ் பண்ணலை. நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி ஈரானுக்கும் மிகப்பெரிய வால் இஸ்ரேலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் சவுதி அரேபியா தான் மிகப்பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. போகிற வழியில் ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லிட்டு மற்ற ரசலர்ஸ்லாம் மரண பயத்தில் இருக்கிறாங்க. இது டாமினிக்கு சாதகமாக போயிடுச்சு. ஏன்னா இவரால் இப்போதைக்கு சவுதி அரேபியாவுக்கு போக முடியாது, அந்த வகையில் தப்பிச்சிட்டாரு. டாமினிக்கோட இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு 4 வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்னும் 1 மாதத்துக்கு டாமினிக்கோட இன்ஜுரியோடு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை சம்மர்ஸ்லாமுக்கு மூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ஏஜே ஸ்டைல் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான மேட்சை சம்மர்ஸ்லாமுக்கு மூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் டாமினிக்கு இன்ஜுரியில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன் சாம்பியன்ஷிப் பிடுங்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமினிக்கோட இன்ஜுரிங்கிறது மைனர் இன்ஜுரி தான். சரி இப்போல்லாம் சாம்பியன்ஷிப்பை பிடுங்க வேண்டாம், ஸோ ஃபியூச்சரில் இந்த மேட்சை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போஸ்ட்மார்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ கோடி ரோட்ஸுக்கு பயங்கரமான ஹேட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கோடி ரோட்ஸ்க்காக பல பேரை பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இப்போ ராண்டி ஆர்டன் வேறு. ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ கோடி ரோட்ஸை எல்லாருமே பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் கடைசி வரைக்கும் ஜான்சனா மாதிரி ஃபேஸ்டனாகவே இருந்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் இருக்கிறாரு. ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் கோடி ரோட்ஸை ஃபேஸ்டனை பார்க்கறதுக்கு பிடிக்கல. ஏன்னா எந்த ஒரு ரெஸ்லராக இருந்தாலும் ஃபேஸ்டன் அப்படின்னு பண்ணால் ஹீல் கேரக்டர் பண்ணலாம். இப்போ ஜான்சனா ஃபேஸ்டனே பண்ணார்ப்பா அப்படின்னா அது அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கானுங்க. இந்த டைமில் ஸ்டோரி அப்படிங்கிறது WWE ஃபேன்ஸுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அந்த நேரத்தில் WWE பார்த்திங்கன்னா முழுக்க கோடி ரோட்ஸை ஒரு நல்லவனாகவே காட்டுறாங்க அப்படிங்கிறது எந்த அளவு ஒரு நியாயம் தெரில. எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் கூடிய சீக்கிரம் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணணும். அப்படி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணாட்டா கண்டிப்பாக அவருடைய மார்க்கெட்டிங் அடிபட வாய்ப்பு இருக்குது. நம்ம செத்ரான்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு அந்த நேரத்தில் ஹீல் கேரக்டர் ஆகி டாப் ஆனவங்க. அதே மாதிரி இப்போ கோடி ரோட்ஸும் ஆக வேண்டிய கெட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. ஃபைனலி நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனுக்கு வருவாரா அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை நைட் ஆஃப் சாம்பியனுக்கு வராருன்னா நாளைக்கு அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருமா. ஏன்னா WWE இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் சவுதி அரேபியா நடக்கிறதுனால நாளைக்கே வந்து சவுதி அரேபியாவுக்கு போக போகிறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறதுனால இப்போவே போய் தான் ஆகணும், அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ 2 நாள் முன்னுக்கூட்டியே போய் தான் ஆகணும். இப்போ ஆல்ரெடி பல பேர் போயிட்டாங்களாம், சேஃபாக இறங்கிட்டாங்களாம். ஸ்டேஜோடைய டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கான். மேபி ரோமன் ரெயின்ஸ் நைட் ஆஃப் சாம்பியனுக்கு வருகிறார் அப்படின்னா நாளைக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்டேட்டை பற்றி நாளைக்கு கிடச்சிரும். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளோடு தான் பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.